லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வாங்க வாங்க. வாங்க பாட்டி, நல்லா சாப்பிட்டியலா? நாங்கெல்லாம் கோயில்ல காத்து கிடந்தோம். சாமி இங்கனுக்குள்ள இருக்கு. என் புருஷன் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை தான் சாமி, ருசிச்சவனுக்கு சோத்த போடுறதை விட நல்ல வயிறு பசிச்சவனுக்கு சோத்த போடுறதுதான் முக்கியம்னு. அந்த மனுஷன் சாப்பிடறதுக்கு முன்னாடி தான் வீட்டுல வேலை பாக்குற பண்ணக்காரங்க வேலைக்காரங்க எல்லாம் நல்ல வேலை. இந்த விசேஷத்துல குறை ஏதாவது வந்துருமோன்னு பார்த்தேன். அதை நீங்க சரி பண்ணிட்டீங்க. வயிறு காஞ்சிருந்தா முதல்ல சாப்பிட சொல்லுவாரு, அதை நீங்க செஞ்சிட்டீங்க. அங்க சாப்பிட்டவங்களுக்கு நல்ல வயிறு தான் நிறைஞ்சிருக்கும். ஆனா இங்க பாருங்க, இங்க சாப்பிடுறவங்க பார்க்கும் போதுதான் என் மனசும் நிறைஞ்சிருக்கு. கமிட்டி என்னங்க பெரிய கமிட்டி, ஐயாவோட எண்ணத்தை செயல்லையே செஞ்சு காமிச்சிட்டாங்க இவங்கெல்லாம். ஆட்டை போட்டா என்ன கோழியை போட்டா என்னங்க, மக்கள் மனசுக்குள்ள ஆட்டையை போடுறவங்க தான் பெரிய மனுஷங்க. இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப டாப்புங்க. ஆமாங்க, ஜெயிச்சிட்டாங்க. மாப்ள யா என்னன்னா கமிட்டியில அந்த பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கு. நாமளும் ஆட்டை அடிச்சு கோழிய புடிச்சு முட்டைய போட்டு சும்மா தடபுடலாம் அசத்துனாலும் அவங்க சாம்பார் சாதத்தை போட்டு கவுத்து போட்டாங்களே. நாம காசு பணத்தை செலவு பண்ணி கலக்கி போடலான்னு பார்த்தா இவங்க கருத்தா ஒரு விஷயத்த பண்ணி எப்படியாச்சும் அசத்தி போடுறாங்களே. அண்ணா, அந்த அமுதா யோசிக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குண்ணே. விடுற, நாம ஒன்னும் தோத்தரல. இந்த ஆட்டம் இன்னும் முடியல. என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. ஆட்டத்தை நாம தான் முடிக்கிறோம், அவங்கள கவுக்குறோம். பாட்டி, தாத்தாவை பத்தின ஒவ்வொரு விஷயம் தெரிய தெரிய ரொம்ப ஆச்சரியமாவும் இன்னும் அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இன்னும் ரொம்ப ஆர்வமா இருக்கு பாட்டி. தாத்தாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த மனுஷனை பத்தி சொல்லணும்னா அப்பப்ப நாள் கணக்கா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அம்புட்டு கிடக்கு. அதுல நான் எதை சொல்ல என்னத்த சொல்ல? தாத்தாவுக்கு எது ரொம்ப பிடிக்கும் பாட்டி? உன் தாத்தனுக்கு என்னைய விட ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அது ஆட்டம். இந்த கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், மானாட்டம், தேராட்டம், பொம்மலாட்டம்னு ஒண்ணு விட மாட்டாரு. அது பெருசு. இந்த சுத்துப்பத்த ஏரியாவுல எங்க ஆட்டம் நடந்தாலும் வண்டியை கட்டிக்கிட்டு ஆளா போய் நிப்பாரு ஆட்டம் பாக்க.
ஆட்டம் பாட்டம்னா இந்த மனுஷனுக்கு அம்புட்டு உசுறு. ஓ, இந்த போன வருஷத்துல மதுரையில கனகாவோட கரகாட்டம் பெருசா போச்சு. அந்த ஆட்டம் ஆரம்பிச்ச உடனேயே அந்த மனுஷனுக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு. எங்க அப்படியே வெளியில சொன்னா ஆட்டத்தை பார்க்க விடாம ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சுக்கு காப்பி குடுன்னு நெஞ்ச தடவிக்கிட்டே சுக்கு காப்பியை குடிச்சுக்கிட்டு மொத்த ஆட்டமும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நெஞ்சு வலி வந்த விஷயமே எங்களுக்கு தெரியும். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, இந்த மனுஷனை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம். அங்க பெட்ல படுத்து கிடந்துக்கிட்டு கரகாட்டத்தை என்னால சரியா பார்க்க முடியலன்னு இப்ப நாத்துக்கிட்டே கிடந்தாரு. ஆட்டம்னா பெருசுக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்க 2 குடும்பத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, உங்க ஆட்டத்தை பிரமாதம் ஆரம்பிக்க. வடிவேலு, பெருசுக்கு டான்ஸ் நான் உசுராமே. இந்த மேட்டரை நம்ம விட்டுறக்கூடாதுரா. எம்புட்டு செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கூட்டுவா. அவங்க ஆடுற ஆட்டத்துல பெருசே எந்திரிச்சு அவங்க கூட சேர்ந்து ஆடணும். ஆட்டம் அப்படி இருக்கணும். அண்ணா, நீ ஒண்ணுமே கவலைப்படாதண்ண. இந்த விஷயத்துல நாம தான் ஜெயிக்கிறோம். எப்படி வடிவேலு இம்பட்டு உறுதியா சொல்ற? அண்ணா, சென்னையில ஒரு டிவி சேனல் இருக்கு, அதானே நம்ம ஜி தமிழ். அதுல ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, பாலிய சிநேகிதன். அவர் பேரு சோழன். அவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, அவரு ஓஹோன்னு பண்ணிடுவாரு. அங்க டான்ஸ் ஜோடி டான்ஸ்னு ஒரு நிகழ்ச்சி போகுதான். அந்த நிகழ்ச்சியில இருந்து ஆளுங்களை இறக்குறோம், பட்டைய கிளப்புறோம். அப்புறம் இதுல நம்ம தான் ஜெயிக்கிறோண்ணே. ஏய், அப்படின்னா உடனே அவங்கள வர சொல்லு. சரிண்ணா. ஆமா, என்ன ஒருத்தரையும் காணோம்? யாருமே காணோம். என்னாச்சு? தெரியலையே. என்னங்க சின்னவர, என்னமா பெரிய ஆட்டக்காரங்கள சென்னையிலிருந்து ரயில் ஏறி வரதா சொன்னீங்க. வாசலை பார்த்து பார்த்தே கண்ணெல்லாம் பூத்து போச்சுங்க. ஆமா, எங்க அவிங்க? என்ன ரயில் சத்தம் கேக்குது? அடா, கார் வருது. நம்ம ஆளுங்கப்பா. ஆமாண்ணே. அண்ணா, அவங்க ஜி தமிழ்ல டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஆடுவாங்க. அவங்களே தான். ஐயோ, நம்ம தாலியோட வருது, பிரமாதமா ஆடுவாள. இந்த ஜி தமிழோட வருவாங்க. அவங்களா? அவர் இருக்காரு. இந்த தம்பி கூட நல்லா ஆடுவேன். ஆமா இல்ல, அப்படி போடு. ஆமாண்ணே, சரியான குரூப்பியா இது. நாட்டு களை கட்ட பெருசு சாவு இன்னைக்கு செமையா இருக்கு போதுண்ணே.
வாங்க வாங்க, நான் கூட யாரோ நினைச்சு சின்னவரு அசத்தி போட்டாரு போங்க. டாப் இவங்க ஆட்டம் களகட்ட போகுது. அதுலயும் நேபாளி டாலி ரொம்ப சூப்பரா ஆடுவா. அது நான் கூட சின்னவரே சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமா அசத்தி போட்டீங்க. உங்களுக்கு பூட்ட ரசனை இருக்கு. தம்பிகளா, நீங்க பட்டை கிளப்புங்க. ஆமா, ஆரம்பிங்க ஆரம்பிங்க. பா பெருசும் பார்க்கணும், தூக்கிட்டு வந்தல. வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க. டைகர் போல வாழ்ந்தாரு, கத்து கரலி கத்தி சுத்தும் சுத்த வீரன் போனாரு. கையாரே கையாரே தங்க காத்து தந்தாரு, தங்க காசு தந்த மனுஷன் நிறுத்தி காசா போனாரு. அண்ணா கொண்டு வந்துருச்சு, இவங்க பத்திருவப்பா.
போல வந்தானே வாழ எல்லாம் வாழ வாழ போல வந்தானே தன்னை தந்தாரே வேட்டி தந்தாரே. என்னடா சித்தப்பா அவ பட்டைய கிளப்பிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா அண்ணா அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நீங்க பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கீங்க. நல்லா அண்ணா ரசிக்காம என்னத்தான் பண்ண சொல்ற? அவனுங்களை சும்மா சொல்லக்கூடாது. கலக்குறானுங்க. அடிங்கடா சித்தப்பா. ஏமா இதுக்கு போய் ஏமா கவலைப்படுற? ஏற்பாடெல்லாம் சிறப்பா பண்ணிருக்கேன். இவனுங்க நல்லா ஆடுறானுங்கிறக்காகத்தான் கொண்டு வந்திருக்கானுங்க. ஆனா நான் அவனுங்களவே ஆட வைக்கிற ஆளுகளை கொண்டு வர போறேன். தமிழ்நாட்டோட மொத்த சூப்பர் ஸ்டார் ஆன் தி வே. யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி, என்ஜாய் தி சன். நல்லது செஞ்சாரே வெள்ளத்தோட போன பூனைய விக்கிற கொண்டு தேத்தாரே. ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்புறம் விழாக்குழு இப்ப சொல்லுங்க, ஆட்டம் எப்படி? ஏங்க இது ஆட்டம் இல்ல, பயங்கர ஆர்ப்பாட்டம். தூள் கிளப்பிட்டீங்க போங்க. என்னது பெரியவர் குடும்பம் ரொம்ப அமைதியா இருக்குது. ஏங்க உங்க சைடுல இருந்து ஆட்டக்காரங்க வர்றாங்களா இல்ல இல்லையா? ஏங்க நான் பாட்டு கேட்டிருக்கேன், நீங்க வாசலை பார்த்துன்னா என்ன அர்த்தம்? देखो उधर देखो. யோ हमारे வந்தாச்சு பாருங்க. ஆஹா உலகநாயக கமலே பாப்பா. அப்புறம் பாத்தியா? அடா படையப்பரு சூப்பர் ஸ்டாரு. சூப்பர் ஸ்டார். ஐயோ பாரு. சூப்பர். ஆஹா நம்ம நடிப்பு திலகா. ஐயோ வாங்க தலைவா வாங்க. ஆஹா ஐயோ டாப். பொன்மலை செம்மலே புரட்சி தலைவரே வாங்க வாங்க வாங்க. ஐயா அடி ஆதி. வா தலைவா வா 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 வா. ஐயோ தலைவா வணக்கம். சிரிப்பா கலர பாத்தியா? ஐயோ 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 அங்க பாருயா, உன்னை சந்தோஷப்படுத்ததா பாரு. பாருங்க பாருங்க எல்லா சூப்பர் ஸ்டாரி பாருங்க. ஆஹா ஆஹா. பெருசுக்கு என்னமோ வாத்தியானா ரொம்ப உசுறுதான். அவரை நேர்ல பார்க்கணும்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப அவர் இங்க வந்துட்டாரு, இவரு அங்க போயிட்டாரு. அட போயா. யோ சும்மா சொல்லக்கூடாது. பெரியவர் குடும்பம் தான் ரொம்ப நல்ல வித்தியாசமா செய்றீங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஐயா என்னையாவது கட்டுக்கடா கையா. என்னையாவது
எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தத்தான் வந்திருக்கோம். சரி அழாதீங்க. வந்துருங்க. உங்க ஆத்மா நல்லபடியா சாந்தி அடைய நான் ஸ்ரீ ராகவேந்திராவை வேண்டிக்கிறேன். பிறப்பு இறப்பு, தும்மல் இருமல், இன்பம் துன்பம் எப்போ வேணா வரும், எப்போ வேணா போகும். அது எப்போ வரும், எப்படி வரும் சொல்லி யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு ரெக்க படைச்செடுத்து ஆத்த விட்டே பறந்து போயிடுச்சு. உங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். வா தலைவா, வா 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 வா. என்னம்மா அஞ்சலி செலுத்துறா தலைவர். போனவங்களை நினைச்சு கஷ்டப்படக்கூடாது. அவர் நமக்கு பண்ண நன்மைகளை நினைச்சு சந்தோஷப்படும். தலைவா பெருசா ஏதாவது பண்ணி அசத்தணும்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சேனே. அதனாலதான் சென்னையில இருந்து நல்லா ஆடுற ஆட்டக்காரங்களே இறக்குனேன். இவங்க மதுரையில மேக்கப் பிடிச்சி ஒருத்தர் ஆளுங்களை கூட்டியாந்து கவுத்துட்டாங்க. இருங்க இருங்க, ஆட்டம் பாட்டம்னா பெரியவர் குடும்பத்தை அசைக்கவே முடியாது. என்ன சொல்றீங்க? அது 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 வெற்றி நமது. அண்ணா போலாண்ணே. சூப்பர். கிளம்பிட்டாங்கய்யா, கிளம்பிட்டானுங்க.